இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச பெசரட்டும் இஞ்சி சட்னி செஞ்சிருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்து போறாரு. என்னங்க உங்களுக்கு பிடிச்ச பெசரட் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. போன வாட்டி வெங்காயம் வதக்கி போட சொன்னீங்கல்ல, இந்த வாட்டி போட்டிருக்கேன் பாருங்க. சாப்பாடு நல்லா இருக்கான்னு எதுவுமே சொல்லலையே. ஏண்டி நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கேட்கற வேலை வச்சுக்க சொல்லிட்டு. எங்க அம்மா இன்னொரு சூப்பரா சமைப்பாங்க, அவங்க கிட்ட நல்லா இருக்கு நல்லா சொன்னது கிடையாது. ஏன்னா அது என்னோட சின்ன வயசு பழக்கண்டி. உனக்காக நான் எதுக்கு மாத்திக்கணும்? ஏன் நான் மாத்திக்கல? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்காக. எங்க அம்மா வீட்டுல எல்லாம் நான் 7 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு தூங்கிடுவேன். இங்க உங்க எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு ஸ்டவ் மடியெல்லாம் தொடச்சிட்டு நான் சாப்பிட்டு தூங்குறதுக்கு 12 ஆயிடுது. உங்களுக்காக நான் தானங்க மாத்திட்டேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கும்பிடுற சாமியில இருந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து சாப்பாடு சாப்பிடுறது எல்லாத்தையும் உங்களுக்காக மாத்திட்டேனே. எனக்காக இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களால மாத்திக்க முடியாதா? மாச சம்பளம் கொடுக்குற ஆபீஸ்ல கூட சம்பளத்தை கையில கொடுத்துதான் வாங்குறீங்க. தூக்கி விசிறி அடிச்சா பொறுக்கிட்டு வர்றது இல்லையே. அதே மாதிரிதான் இந்த வேலைக்கு சம்பளம் கூட நீங்க கொடுக்கறது இல்ல. ஒழுங்கா 4 வாரத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி பழகுங்க. இல்லைன்னா டெய்லி காஞ்ச ரொட்டி தான், அப்புறம் பின்னாடி எரியுதுன்னு என்கிட்ட தான் வந்து நிக்கணும் பாத்து.